இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 18. நான் யார்? மித்ரன் அந்த பழத்தை பற்றி கூறியதன் அர்த்தம் இப்பொழுது அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் விளங்கியது. இதை சாப்பிடுவதன் மூலம் அந்த 3 உலகங்களையும் நாம் பார்ப்பதற்கு உதவி செய்யும் என்று அவன் கூறியதின் முழு அர்த்தம் கண்முன்னே படமாய் விரிந்தது. அவளால் இந்த பூவுலகத்தில் உள்ள மக்களை மட்டுமல்ல, 14 உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அவளால் பார்க்க முடியும். முகை கண்ட அந்த தங்கப்பெண் தெய்வ கடாட்சம் பொருந்திய இறக்கை இல்லாத தேவதை என்பது மெல்ல மெல்ல அவளுக்கு தெளிவாகியது. அந்த பழத்தை உண்டதால் அவளின் கண்களுக்கு முன் ஒரு புதிய உலகமே காட்சியளித்தது. கற்பனை கதைகளில் கூட அவள் கேள்விப்படாத வெவ்வேறு உயிரினங்கள் நிறைந்தது அந்த உலகம். பெண்கள், குழந்தைகள் என்று மட்டுமில்லாமல் அனைத்து வயதிலும் தங்கமும் வெள்ளியுமாய் பிரகாசித்த தெய்வீகமானவர்கள் இருந்தார்கள். எப்படி ஒளிக்கு எதிர் இருட்டோ அதே போல எந்த உருவமுமே இல்லாமல் அருவமாய் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருந்த சிலவற்றையும் அவளால் பார்க்க முடிந்தது. தோற்றத்தைப் போலவே அவைகளின் நடத்தையும் அந்த பிரகாசமான தேவகணங்களை விட முற்றிலும் மாறுபட்டதாய் இருந்தது. அந்த தேவகணங்கள் அமைதியாகவும் மென்மையாகவும் ஒரு தென்றலைப் போல நகர்ந்தனர். ஆனால் இந்த அருவங்களோ அமைதியற்ற புயல் போல மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடையே அலைந்து கொண்டிருந்தன. தெய்வீக வடிவங்கள் போலவும் இல்லாமல், கருநிற அருவங்கள் போலவும் இல்லாமல், நிறமே இல்லாத சில வடிவங்களும் அலைந்து கொண்டிருந்தன. அவை தெய்வ வடிவங்கள் போல அமைதியாகவும் இல்லை, அருவங்கள் போல ஆர்ப்பாட்டமாகவும் இல்லை. கிட்டத்தட்ட பார்க்க போனால் அவை மனிதர்களைப் போலவே இருந்தன. மனிதர்களுடன் மனிதர்கள் போலவே நடந்து அவர்களை ஏக்கமாய் பார்த்தபடியே உலவின. இதைத் தவிர பல பல விதமான உயிரினங்களை அவள் பார்த்தாள். பார்ப்பதற்கு அவளுடைய 2 கண்கள் போதவில்லை என்றுதான் கூற வேண்டும். குள்ள மனிதர்கள், பேசும் விலங்குகள், அசுரகணங்கள், காந்தர்கள், அப்சரஸ்கள், நாகர்கள், பாதி விலங்கும் பாதி மனிதனுமாய் சில உயிரினங்கள், பேசும் மலர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை விதமான உயிரினங்களா என்று அதிசயித்து வாயடைத்து போனாள். இத்தனை பெரிய அதிர்ச்சியை பார்த்த பிறகு ஒருவருக்கு தன்னாபகம் இருப்பதே அதிசயம். அப்படி இருக்க முகை இன்னமும் மித்திரனின் கைப்பிடித்து நடந்து வருவது மறந்து போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. உலகம் மறந்து போனது அவளுக்கு மட்டும்தானே, மற்றவர்களுக்கு இல்லையே. கைப்பிடித்தபடியே நடந்தவர்களை பார்த்த பலரது விழிகளும் வியப்பில் விரிந்தன. கூட்டத்தில் வந்த பெண்கள் ஜாடை மாடையாய் முகையின் செய்கையை பற்றி விமர்சித்தது கூட முகையின் காதுகளில் விழவில்லை. அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருந்த முகையின் விழி தூர நின்று மற்ற கிராமத்து தோழிகளுடன் அவளைக் கண்டு நகைத்துக் கொண்டிருந்த சுமதியின் மேல் விழுந்தது. சுமதி சும்மா இருந்தாலே 1000 கதை சொல்லுவாள். இன்று அவளின் வெறும்பாயிற்கு அவள் போல மித்திரன் கிடைத்து விட்டான். இதற்கு மேல் கேட்கவா வேண்டும் என்று எண்ணியவளுக்கு அப்பொழுதுதான் அவளின் மரமண்டைக்கு ஒன்று விளங்கியது. சுமதி அவள் மித்திரனுடன் கூட வருவதை பற்றி எள்ளி நகையாடவில்லை. மாறாக கையை பிடித்தவாறே அவர்கள் நடந்து வருவதை பார்த்துதான் கேலி செய்கிறாள். இதில் சுமதி மேல் தவறு கிடையாதே. பெரியவர் சிறியவர் என்று பலர் இருக்க அவர்களின் மத்தியில் திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஆடவனின் கைப்பிடித்து வருவது என்பது பெருமைக்குரிய விஷயமா என்ன? அவனின் கைப்பிடியில் இருந்து தன்னுடைய கரங்களை விலக்கிக் கொள்ள முயன்ற முகையின் எண்ணம் புரிந்தது போல அவனது கைப்பிடி மேலும் இறுகியது. முகை அவளது முழங்கையால் அவனின் இடுப்பில் யாரும் அறியாமல் மெல்லமாய் இடித்து கிசுகிசுப்பான குரலில், கையை விடுங்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள் என்று முணுமுணுத்தாள். மித்ரனின் பார்வை அவர்களின் இணைந்த கைகளில் படிந்து பின் அவர்களின் வினோதமாய் பார்த்து கொண்டவர்களின் மேல் விழுந்தது. மற்றவர்களின் பார்வையை அசட்டை செய்தவாறு, முடியாது என்றான் ஒற்றை சொல்லில். முகைக்கு கோபம் தாழவில்லை. கையை விடப் போகிறீர்களா இல்லையா? நீங்கள் ஆண் பிள்ளை, உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். கடைசியில் எனக்குத்தான் கெட்ட பெயர் வந்து சேரும். அவமானத்திலும் கோபத்திலும் அவளது முகம் சிவந்தது. ஓ, உன் பாதுகாப்பை விட அடுத்தவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதுதான் உனக்கு முக்கியமா என்றான் குரல் கடினமுற. ஆமாம், எனக்கு என்று ஆரம்பித்தவள், என்ன கூறினீர்கள்? என் பாதுகாப்பா? எனக்கு எதற்கு பாதுகாப்பு என்றால் அவனின் வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல். எதற்கு பாதுகாப்பா? முகை, இவை அனைத்தும் விளையாட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த வடிவங்களுக்கு மட்டும் முன்னால் அவைகளை பார்க்க முடியும் என்று தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் என்று ஐயத்துடன் நோக்கியவளை, எத்தனை வருடங்களாக இந்த அருவங்கள் அலைந்து கொண்டிருக்கிறதோ, பேச பழக யாருமின்றி தன்னந்தனியாக அலையும் அவைகளுக்கு மட்டும் உன்னால் அவைகளை பார்க்க முடியும் என்று தெரிந்துவிட்டால் உன்னிடம் உதவி கேட்க வரலாம், இல்லையேனும் பேசுவதற்காக கூட வரலாம். அவர்களுடன் பேச விருப்பமா என்று கூறிவிட்டு அவனே தொடர்ந்தான். முதலில் ஒன்று வரும், பின்பு அடுத்து அடுத்து என்று அதற்கு முடிவே கிடையாது. சாதாரண மனிதர்களால் இவைகளை சமாளிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் நமக்கு இவைகளை பார்க்கும் திறன் கொடுக்கப்படவில்லை என்றான் சிறு கோபத்துடன். மித்ரன் அவளை கேலி செய்கிறானா இல்லை உண்மை சொல்கிறானா என்று விளங்கவில்லை முகைக்கு.
அவனின் கோப வார்த்தைகளும் கூறிய விதமும் அவன் கூறுவது அனைத்தும் உண்மைதான் என்று உணர்த்தினாலும் அவனின் கோபம் அவளை தாக்க, அப்புறம் எதற்கு இந்த பழத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்க தோன்றிய அவளுக்கு ஏனோ அவனிடம் சண்டை போட பிடிக்காமல், இப்போதைக்கு அவன் சொல்வதை அப்படியே கடைபிடிப்போம், பிறகு தன் தோழிகளுக்கு விளக்கலாம் என்று மனதிற்குள் முடிவு செய்தாள் முகை. மலை உச்சியில் இருந்த அம்மன் கோவில் பெரிது என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனால் மிகவும் சின்னதுதான். அம்மன் வீற்றிருந்த ஒரு கற்பக்கிரகம் மட்டும்தான் அந்த கோவிலில் இருந்தது. கோவிலுக்குள் செல்வதற்கு ஒரே வழிதான். அம்மனை தரிசிக்க உள்ளே நுழைந்து அம்மனை தரிசித்து விட்டு சந்நிதியை ஒருமுறை வலம் வந்து விட்டு உள்ளே நுழைந்த அதே வழியில் திரும்பி வெளியே வர வேண்டும். சமீப காலமாகத்தான் கோவிலுக்குள் செல்லும் வழியை உள்ளே நுழைவதற்கு ஒன்று என்றும் வெளியே வருவதற்கு ஒன்றுமாய் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரே வேளையில் 10 அல்லது 15 பேர் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள் செல்ல முடியும் என்ற காரணத்தினால் மக்கள் நீண்ட வரிசையில் அம்மனை தரிசிப்பதற்காக காத்திருந்தனர். காத்திருந்த மக்களின் வரிசை கோவிலின் வாசலையும் தாண்டி வெளியே வரை நீண்டிருந்தது. இந்த கோவிலுக்கான சடங்குகளை செய்வதற்கென்று தனி அர்ச்சகர் என்று யாரும் கிடையாது. அம்மனுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம், பால், தண்ணீர் கொண்டு சில வயதான பெண்களை அபிஷேகம் செய்வார்கள். அதன் பிறகு இறுதியாக புடவை சாத்தி நகைகள் அணிவித்து மஞ்சள், சந்தனம், குங்குமம், மலர்களால் அலங்கரிப்பார்கள். அதன் பிறகு அனைத்து மக்களும் அம்மனை வரிசையில் சென்று கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அம்மனை வழிபடலாம். அம்மனை தரிசிக்க வரிசையில் முகை முன்னால் நிற்க மித்ரன் அவளின் பின்னே நின்றான். அம்மனை தரிசிப்பதற்காக வரிசையில் காத்திருந்த போது ஒரு விந்தையான நிகழ்வை கண்டாள் முகை. வரிசையில் காத்திருந்த அனைவரிடமும் ஒரு விதமான மூட்டைகள் இருந்தன. அளவுகளில் வித்தியாசம் இருந்தாலும் ஒரே மாதிரியான மூட்டைகள் எல்லோரிடமும் இருந்தன. கோவிலுக்குள் அம்மனை சென்று வழிபட்டு வெளியே வரும்போது சிலருக்கு அவர்களிடம் இருந்த மூட்டையின் அளவு குறைந்திருந்தது. சிலருக்கோ உள்ளே போன போது இருந்ததை விட அதிகமாகி இருந்தது. இதில் மற்றும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களிடம் மூட்டை இருப்பதே அவர்களுக்கு தெரியாதது போல் இருந்தது. மூட்டையின் அளவு கூடுவதும் குறைவதும் கூட அவர்களால் உணர முடியவில்லை. இதை பார்த்த மறுகணம் அவளையும் அறியாமல் மித்ரனை நோக்கி பாய்ந்தது அவளது விழிகள். அவளுடைய கேள்வியை கேட்கும் முன்னரே அவனில் கேள்வியை உணர்ந்தவனாய் பிறகு என்று ஒற்றைச் சொல்லை கூறி அத்தோடு அந்த பேச்சை அந்த தருணத்தில் முடித்து விட்டான் மித்ரன். வெகு நேரமாய் காத்திருந்ததற்கு பின் கோவிலுக்குள் செல்வதற்கான அவர்களின் முறை வந்தது. சிறுவயதில் இருந்தே கோவிலுக்கு செல்வது அவளுக்கு அவ்வளவாக பிடிக்காது. கூட்டத்தின் நெரிசல் ஒரு காரணம் என்றால், கோவிலில் கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயங்கள் இன்னொரு காரணம். இந்த கடவுளைத்தான் முதலில் கும்பிட வேண்டும், இந்த முறையில்தான் வலம் வர வேண்டும், வலம் வரும்போது யாரையும் தொடக்கூடாது என்று ஆயிரம் சட்டதிட்டங்கள். முகையை பொறுத்தவரை கடவுளை கும்பிடுவது சுவாசிப்பது போல இருக்க வேண்டும். சுவாசிப்பதில் சரி தவறு என்று எதுவும் கிடையாது. அதனால் பொதுவாக கூட்டமில்லாத விழாக்காலங்களில் தான் அவள் ஆலயம் செல்வது வழக்கம். ஆனால் இந்த அம்மன் கோவிலுக்கு இந்த சமயத்தை விட்டால் வேறு எந்த சமயமும் தரிசிக்க முடியாது. அவளின் எண்ணத்திற்கு மாறாக ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது இந்த கோவில். கோவிலுக்குள் காலடி எடுத்து வைத்த மறுநொடி அவள் மனதில் ஒரு குளிர்ச்சி பரவியது. மனதிற்கு மட்டுமல்லாமல் அந்த கோடை காலத்திற்கு ஏற்றதாய் வீசிய இனிமையான தென்றல் உடலுக்கும் குளிர்ச்சியை அளித்தது. அந்த இனிய காற்றில் அம்மனுக்கு சாத்தப்பட்டிருந்த மலர்களின் நறுமணமும் சந்தனமும் குங்குமமும் கலந்து மனதை மயக்கும் ஒருவித நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருந்தது. இந்த கோவிலை பற்றி அவள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் என்றாலும் அந்த அம்மனை பார்த்ததும் அவள் கேள்விப்பட்டது சமுத்திரத்தின் ஒரு துளிதான் என்பதை உணர்ந்து கொண்டாள். முகையின் மனதையும் கண்களையும் கவர்ந்தது அந்த அம்மனின் அலங்காரம் அல்ல, அந்த அம்மனின் முழுமதி போன்ற வதனம். சாந்தத்தின் மொத்த உருவமாக இருந்ததோடு அல்லாமல் அந்த அம்மனின் அழகிய முகத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு இதமான புன்னகையும் தான். அந்த அம்மனின் கண்கள் அவளையே பார்ப்பது போலவும் அவளிடம் பேசுவது போலவும் உணர்ந்தாள் முகை. முகையின் எந்த கேள்விக்கும் அந்த அம்மன் பதிலளிப்பாள் என்று அவளின் உள்ளுணர்வு திட்டவட்டமாய் கூறியது. அந்த அம்மனை பார்க்கும் பொழுது அவள் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டாள். இது தன்னிடம், தனக்கான இடம் என்ற உணர்வு உடல் முழுவதும் பரவி ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. ஒரு கல் மேடையில் சம்மணம் போட்டபடி அமர்ந்திருந்தாள் அந்த அம்மை. மடியில் ஒரு கையின் மேல் மறுகையை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள். மடியில் மேல் வைத்திருந்த உள்ளங்கையின் மேல் பிறை சூடிய சிவலிங்கம் ஒன்றிருந்தது. அந்த லிங்கத்தின் அடிப்பகுதியை பாம்பு சூழ்ந்திருந்தது. உலகின் எந்த கோவிலிலுமே அம்மனின் மடியில் சிவன் அமர்ந்திருப்பது போன்ற அமைப்பை பார்க்க முடியாது. மனங்குளிர அம்மனை தரிசித்து விட்டு கோவில் சந்நிதியை வலம் வந்துவிட்டு மன நிறைவோடு முகையும் மித்ரனும் கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். கூட்டம் குறைவாக இருந்த மரத்தடியில் இருவரும் அமர்ந்தனர். மரத்தடியின் கீழ் வசதியாக அமர்ந்தவன் முகையிடம், சரி, இப்பொழுது சொல், என்ன கேட்க வந்தாய் என்றான் மித்ரன். ஏன், நான் என்ன கேட்க வந்தேன் என்று உங்களுக்கு தெரியாதா?
எல்லாம் தெரிந்தது போல நான் கேள்வி கேட்கும் முன்னரே அதற்கு பதில் சொல்வதுதானே உங்களின் பழக்கம் என்றாள் கிண்டலாக. குறும்பில் ஒற்றை புருவம் ஏற, என்றுமே எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் கூறியதே இல்லை. ஆனால் என் மனை உனக்கு என்னை பற்றி இவ்வளவு உயர்வான எண்ணம் இருப்பதை நினைத்து எனக்கு பெருமகிழ்ச்சிதான் என்றான் அவளின் கிண்டலுக்கு இணையாக. எரிச்சலுடன் அவன் மனைவி என்று கூறியதை அசட்டை செய்துவிட்டு கண்களில் ஆர்வம் மின்ன, கோவிலுக்குள் போனவர்களை பார்த்தீர்களா? அவர்கள் அனைவரிடமும் வேறு வேறு அளவுகளில் ஏதோ மூட்டை போல் ஒன்று இருந்தது. கோவிலுக்குள் சென்று வந்த பின் சிலருக்கு மூட்டையின் அளவு குறைந்து விட்டது, சிலருக்கு கூடிவிட்டது. ஏன்? அந்த மூட்டைக்குள் என்ன இருக்கிறது? அவனின் பார்வை முழுவதும் அவள் மேல் செலுத்தி அவளின் அழகை பருகியவாறு, என்னவா இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டான். இத்தனை நாள் அவனுடன் பழகியதில் இப்படி அவளிடம் எதிர்கேள்வி கேட்பான் என்று எதிர்பார்த்து ஒரு விடையுடன் தயாராகவே இருந்தாள் முகை. அந்த மூட்டை அவரவர்களின் கர்ம வினையை குறிக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. முழு மனதுடன் அந்த அம்மனை வணங்கும் போது செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து நாம் விடுபடுகிறோம். சரியா? சரியான பதிலை சொல்லிவிட்டு குருவின் பாராட்டுதலுக்காக காத்திருக்கும் மாணவனைப் போல ஆவலுடன் மித்திரனை நோக்கினாள். மெலிதாய் அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு செல்லமாய் அவள் தலையில் தட்டிவிட்டு, இல்லை, கர்ம வினை என்பது நாம் பிறந்தபோது நம்முடன் வந்த சுமை அல்ல. பிறப்பால் நாம் பாவிகள் கிடையாது. பிறக்கும் அனைவருமே அந்த கடவுளின் அம்சம்தான். கர்ம வினை நாம் செய்யும் செயல்களால் அமைவது இல்லை. எந்த மனதோடு நாம் அந்த செயல்களை செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அமையும். குழம்பிய அவளது விழிகளைக் கண்டு, உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவன் தானம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். தானம் செய்வதால் கர்மவினை உண்டாகாது. ஆனால் அவன் என்ன மனப்பாங்குடன் செய்கிறான் என்பதை பொறுத்துதான் கர்ம வினைகள் அவனை சாரும். நான் தான் தானம் செய்கிறேன் என்ற எண்ணத்தில் அவன் தானம் செய்தால் அந்த நல்ல செயல்களுக்கான பலன்களை அனுபவிக்கும் வகையில் ஒரு நல்ல வாழ்க்கை அடுத்த பிறப்பிலோ அல்லது அதற்கு அடுத்த பிறப்பிலோ கிடைக்கும் என்றான். அவள் புரிந்தது என்பது போல தலையாட்ட மீண்டும் தொடர்ந்தான். மூட்டை என்று சொன்னாயே, அது அவர்களின் கர்ம வினை அல்ல. அது அவர்களின் ஆசை, விருப்பங்கள். அனைவருக்கும் ஆசை உண்டு. சிறிது பெரிது என்று ஏதோ ஒன்றை நாம் ஆசைப்படத்தான் செய்வோம். நமது செயல்களின் வித்தாக நமது ஆசை அமைகிறது. நமது ஆசைகள் நிறைவேறாத போது கோபம், கவலை, ஏன் அடுத்தவர் பொறாமை கூட ஏற்படுகிறது. பெரும்பாலான மக்களுக்கு கோவில் என்பது அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாகத்தான் இருக்கிறது என்றான். கோவில் என்பது அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் இடம் என்றால் அந்த விருப்பங்கள் மறைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் யாருக்குமே அந்த மூட்டைகள் மறையவில்லை. மூட்டைகள் அளவு கூடவோ அல்லது குறையவோ செய்ததை தவிர கண்டிப்பாய் மறையவில்லை. ஏன்? அதற்கு என்ன பொருள் என்று அவள் பார்த்ததை கூறி அவளின் சந்தேகத்தை கேட்டாள் முகை. சன்னமான சிரிப்புடன், கடவுளை வணங்குவதன் மூலம் மனதின் ஆசைகள் போய்விடும் என்று நினைக்கிறாயா? அப்படி என்றால் அனைவருமே கடவுளாய் ஆகியிருக்க மாட்டார்களா? கேள்வியாய் அவளை நோக்கினான். எனக்கு புரியவில்லை. பரிதாபமாக அவனை நோக்கியவாறு, நாம் கடவுளிடம் நமது ஆசைகள், பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கும் போது அது நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நிறைவேறும் என்று நம்புகிறோம். ஆனால் கடவுளிடம் உண்மையான அர்ப்பணித்தல் என்பது நாம் ஆசைகள் நிறைவேறுவதற்கான முயற்சிகள் செய்துவிட்டு, அதாவது நமது கடமையை செய்துவிட்டு அதற்கு மேல் எது நடந்தாலும் அது கடவுளின் சித்தம் என்று எண்ணுவதுதான். உண்மையான பக்தி என்பது அதன் மூலமாகத்தான் ஒருவருக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் எத்தனை பேர் கடவுளிடம் முறையிடுவதால் தங்களின் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள்? மனதார கடவுளை சரணடைபவர்களின் மூட்டையின் அளவு குறைகிறது. ஆனால் கடவுளை முழு மனதுடன் நம்பாதவர்களுக்கு தங்களின் ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற கவலையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கிறது. அதனால் அவர்களின் மூட்டையின் அளவும் கூடுகிறது என்றான் மித்ரன். ஓ, அப்படியா என்ற வியப்பில் வாய் பிளந்தவளின் முகம் மறுகணத்தில் சூரியனைப் போல் பிரகாசிக்க, அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நீரூற்றுக்கு அருகில் இருந்த குளம் ஒன்றை நோக்கி ஓட ஆரம்பித்தார். எங்கே போகிறாய்? தான் இருந்த இடத்தில் இருந்து எழுந்தவாறு அவளை நோக்கி கூவினான். என் மூட்டையை பார்க்க என்றால் சிரிப்புடன் கிளுகிழுத்தவாறு. பொறு, வேண்டாம் என்று கத்தியபடியே அவள் பின்னால் ஓடினான் மித்ரன். அவன் கையில் அகப்படாமல் இருக்க அவளின் எட்டுக்களை அதிகப்படுத்தி அவளுக்கும் அவனுக்குமான தூரத்தை அதிகப்படுத்தினான். தலைதெறிக்க ஓடியதில் அந்த குளத்தை அடையும் பொழுது முகைக்கு மூச்சு வாங்கியது. அவளின் மூட்டையை பார்ப்பதற்காக குளத்தின் முன் அவளின் தலையை நீட்டி தன் உருவத்தை பார்க்க முயன்றவளை அவள் முழுவதுமாய் பார்ப்பதற்கு முன் மித்ரனின் வலிய கரம் இழுத்தது. அவன் திடீரென்று இழுத்ததில் நிலை தடுமாறி அவனது பரந்த மார்பில் போய் விழுந்தாள் முகை. குழப்பமும் பயமும் முகையின் கண்களில் தேங்கியிருக்க அவளின் மொட்டு இதழ்கள் துடிதுடிக்க மித்ரனை நோக்கி, என் முதுகிற்கு பின்னால் இறக்கைகளை பார்த்தேன், நான் யார் என்றாள் முகை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.